திருநெல்வேலியில பாம்பே தேட்டருக்கு வந்திருக்கேன். அண்ணன் முத்துக்குமார் இருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்க தேட்டருக்கான்ட்ட வந்து அவங்ககிட்ட உண்மையா கேட்கறப்ப அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், குடும்பமா தேட்டருக்கு வர்றாங்க, அவ்வளவு சிரிக்கிற சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரத்தில் எல்லாருமே அழுதுறாங்க, அழுகாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே பாருங்கன்னு சொல்றப்ப அப்ப தேட்டர்ல போய் நம்ம கண் கூட பாக்குற எல்லாத்துக்கும் மக்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்டே கேட்கிறோம். மக்கள் கொண்டாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த படத்தை சார்ந்த மாமன் டீம் சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் உங்க முன்னாடி நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அன்பு தமிழ் பிரசாந்த் பாண்டராஜுக்கும் இந்த படத்தில் இருக்க அத்தனை ஆக்டர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. முத்துக்குமாரண்ணே, ரொம்ப நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி படங்களுக்கு எப்போதும் படங்கள் எடுத்திருக்கீங்க. மக்களுக்கு அவ்வளவு அழகா இது எளிமையா அவங்களுக்கு எப்படி புரியணுமோ, எப்படி சந்தோஷம் அடையணுமோ, அவங்க ஃபேமிலி நிறைய பேர் இதுல மாறுவாங்க. ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் மாற்றங்கள், ஒரு ஆள் மாறினாலும் அன்னைக்கு வெற்றி தானே அது. அதனால ரொம்ப சந்தோஷம். இப்ப படங்கள் கண்டினியூ பண்ணணும், மேலும் மேலும் உச்சத்துக்கு போக என்னோட வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் அன்பு தம்பிக, என்னோட நற்பணி இயக்கத்தை சார்ந்த தம்பிகள் சரி, ரசிகர்களும் சரி, இந்த படத்தை அவ்வளவு அழகா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அன்பு தம்பிகள், ரசிகர்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம். இந்த நல்ல படத்தை நாங்க பாத்துக்கணும்னு சொல்லி நீங்க இந்த படத்தை நல்ல விதம் நிறைய கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதுக்கும் பெரிய ஒரு நன்றி, பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நான் கதை நல்லா இருக்கும் பட்சத்தில், எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நான் நடிப்பேன். நமக்கு பெரிய இயக்குனர், புது இயக்குனர் அப்படிலாம் கிடையவே இல்லை. இன்னைக்கு புதிய இயக்குநர்கள் நிறைய வெற்றி படங்களை கொடுக்குறாங்க, நிறைய சக்சஸ் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல கதைகள் கொண்டு வராங்க. கண்டிப்பா நான் நமக்கு நடிக்கணும் அவ்வளவு நல்ல கதைகள். இல்ல யாரும் புறக்கணிக்க கிடையாது. இன்னைக்கு சசிகுமார் அவ்வளவு பெரிய ஹீரோ, இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அபி தம்பிக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இன்னைக்கு உலகம் பூரா எனக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகலையா. அதனால அப்பெல்லாம் கிடையாது. அடுத்த வாரம் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல தற்கொலை படம் வருது, அதுக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்ல இது ரெண்டுமே இருக்கும் அடுத்த வர படத்துல. குடும்பம் சார்ந்து உள்ள ஆக்ஷன் இருக்கும் அடுத்த வர படத்துல. அடுத்த இந்த வருஷம் எந்துக்குள்ள அடுத்த படம் வந்துடும். மண்டாடி, வெண்ணிலா கபடி குழு, பரோட்டா சூரி, மாமன் சூரி, எப்படி பாக்குறீங்க? ஷேர் பண்ணுங்க. அங்கிருந்து வந்த சூரிய இன்னைக்கு எங்க மாமன் சூர்யா இருக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு சூர்யா இருக்கிறேன். இன்னைக்கு கதை நாயகனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வச்சுட்டீங்க. எனக்கு நான் எப்பவுமே உங்களை ஒருத்தன், குடும்பத்தை ஒருத்தனா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களை ஒரு ஹீரோவா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுதான் நல்லபடியா நீங்க அதுக்கான வரவேற்பை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதை நான் தக்க வைக்கிறேன் தம்பி. இது வரைக்கும் வரல தம்பி. ஆமா, கதை நாயனாவே நீங்க என்னை பாக்குறப்ப நான் அப்படியே இருந்துட்டே போயிடுறேன். அப்படி ஒரு நேரம் வரப்ப பண்ணுவாருங்க. அது பிடிச்சதுனால தானே இங்க வந்து நிக்கிறேன். அன்பு தமிழ் பாசக்காரங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. திருநெல்வேலி அப்படின்றது நம்ம மண் சார்ந்த மக்கள், உறவுக்கு ரொம்ப எமோஷன் ஆகுறவங்க. அது ஒரு நட்பா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், மாமன் மச்சான் இருக்கட்டும், ஒரு துளி விட விட்டு கொடுக்காம ஏழை நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னா ஒரே வார்த்தை, என்ன பண்ணு என்ன பண்ண என்ன கொடுக்கணும் மேல அப்படின்றாங்க. அதுதான் நம்ம மக்கள். அதே மாதிரி பார்க்க இன்னைக்கு இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க சவுத் எல்லா சைடும். ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல அதாவது எனக்கு தெரிஞ்ச தம்பிகளும் சரி, என்னோட நற்பணி இயக்கத்தை சார்ந்தவங்க, என்னோட ரசிகர்கள் சொல்ற சரி, எல்லாத்தையுமே அதுக்குள்ள இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்ற இடத்துல சொல்லிட்டேன். நீங்களே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அதுவே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இங்க நல்லது ஒரு விஷயம் பண்ணோம்னா அது பிடிக்காம ரெண்டு பேரும் காழ்ப்புணர்ச்சியில பேசதான் செய்வாங்க. காழ்ப்புணர்ச்சியில பேசுறவங்க நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சா நல்ல விஷயம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால பேசுறவங்க எது வேணாலும் பேசட்டும், நம்ம செய்யறதை நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம். கூட்டமும் அதிகமா இருக்குது. இது வந்து கமல் ரஜினி, இந்த விஜய், அஜித் மாதிரி இப்போ உள்ள ரெண்டு பேரோட காமெடி நடிகரா வந்து கதாநாயகரா வந்திருக்கீங்க. உங்களோட படங்களுக்கு அதிகமான கூட்டங்கள் அதிகமா வந்து மக்கள் வந்து பார்க்க வராங்களா? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம மக்கள் வந்து யார் இவங்க அவங்க எல்லாம் கிடையாதுங்க. நல்ல கதை, நல்ல படமா கொடுக்கறப்ப எல்லாத்துக்கும் வரவேற்பு. அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு உச்சமா இருக்காங்க அவங்க எல்லாம். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு உச்ச நட்சத்திரத்துல இருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சதுனால தாங்க. தென் மாவட்டத்தில் இளைஞர்கள் வந்து கோவில் படத்துக்கு
வந்து அடிமையாகிறாங்க. இது வந்து அதாவது படத்துல பார்த்து சில பேர் கெட்டு போறாங்களா, ரசிகர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கா, இவங்களுக்கு என்ன சொல்ல நீங்க விரும்புறீங்க இளைஞருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை கவனமா இருக்கணுமே, நம்ம குடும்பங்கள் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற உலகம் போற பாஸ்ட்ல, வேலையில இருக்க பாஸ்ட்ல பல பிரச்சனைகளை மைண்ட்ல வச்சுட்டு பேரண்ட்ஸ் வந்து கவனிக்காம விட்டாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். அக்கம் பக்கத்தில் நம்ம போய் யார்கிட்ட போய் நம்ம பிள்ளைய செய்யறது, அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கணும். அதே நேரத்தில் தயவு செய்து போதைக்கு இளைஞர்களை யாரும் அடிமை ஆகாதீங்க. அது எந்த விதத்திலையும் அது நமக்கும் சரியாக, நம்ம குடும்பத்துக்கும் சரியாக, நம்ம சொசைட்டிக்கும் சரியாகாது. அது இங்கன்னு இல்லை, எல்லா பக்கமும் நடக்குது. அது வந்து முடிஞ்சதுக்கு வெளியில வந்துடும் நல்லது நினைக்கிறேன். அதுக்கான தீர்வு நிறைய வரும். சினிமாவில் நடிகனா இருக்கிறது சாதாரண விஷயம். அது உங்க முன்னாடி ஒரு நடிகனா இருக்கிறது சாதாரண விஷயம். எல்லாமே கஷ்டம் தானே. கண்டிப்பா இல்லண்ணே, காமெடிகள் கண்டிப்பா சினிமா எல்லாமே இருந்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வர வர வந்துட்டே இருக்கட்டும். ஏன் இந்த சீட் நானே தான் உட்காரணுமா? ஏன் எந்திரிச்சு போனா இன்னொரு ஒரு ஆள் வந்து உட்காருவாங்க அந்த சீட்ல. இப்போ காமெடிகள் தான் வந்துகிட்டே நிறைய காமெடி வந்துட்டே இருக்காங்க. இப்போ நல்ல புதுசா இருக்க காமெடி ஆக்டர்ஸ் அவ்வளவு பேர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குறை இல்லாம எல்லா ஆக்டரும் கொடுப்பாங்க. கண்டிப்பா அவர்கிட்ட கேளுங்க. அதை அனைவருக்கும் நன்றி. நேரம் ஆயிடுச்சு. எனக்கு பிஸியா இருக்கேன். நல்லா தொடர்ந்து நல்லா போயிட்டு இருக்கேன்.